அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட் என்ட்ட பேசினான். என்ன அப்டின்னா, நானும் நாம் தமிழர் கட்சியில சேர்றேன் அப்டின்னான். எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. ஏன் அப்டின்னா, அவன் நடிகர் விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகன். அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே அந்த கட்சியில போய் சேர்ந்தான். அந்த கட்சியினுடைய மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவன்ட்ட கேட்டேன். "அ அந்த கட்சியினுடைய கொள்கை என்னடா? அந்த கட்சி எதற்காகடா ஆரம்பிச்சது?" அப்டின்னு சொல்லி கேட்டேன். அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. அதே மாதிரி சில கேள்விகள் கேட்டேன். "திராவிடமும், தமிழ் தேசியமும் 2 கண்ணுன்னு சொன்னாரேடா! அப்டின்னா என்னன்னு தெரியுமாடான்னு?" கேட்டேன். "எனக்கு அதெல்லாம் தெரியாது" அப்டின்னான். ஒரு 5 கொள்கை தலைவர் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த கொள்கை கொள்கை தலைவர் யாரு? இந்த நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? எதுக்காக வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கும் அவனுக்கு பதில் தெரியல. சிரிச்சுட்டு போயிட்டான். ஆ சரிடா இது உங்களுக்கு தெரியல. ஆனா, அந்த கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு அவங்கள பத்தி தெரியுமா? அவர பத்தி ஏன் மேடையில பேசலைன்னு சொல்லி சொன்னேன். பேசுவாரு. அதெல்லாம் தெரியும் அவருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. வேற என்ன சொல்லுன்னு தெரியல. சரிடா எப்போ உங்க தலைவர் ஊடகத்த சந்திப்பாரு? ஒரு ஊடகவியலாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எப்போ பதில் சொல்லுவாரு? அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது சந்திப்பாரு அவ்வளோதான். கேட்குற கேள்விக்கு பதில் கிடையாது. அவனுக்கு பதில் இல்ல. அவருடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களும் எப்ப அது ஊடகத்த சந்திப்பாரு, கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாருன்னு யாருக்கும் தெரியல. கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகப்போகுது. இன்னும் அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தான் ஊடகத்த சந்திக்கிறாங்க. விவாத மேடைகள்ல போறாங்க. ஆனா, ஒரு வலுவான ஒரு வாதமா அவங்க முன்வைக்கிற மாரி எனக்கு தெரியல. ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்ப ஊடகத்த சந்திப்பாருன்னு எனக்கும் தெரியல. இந்த மாதிரி அவன்ட்ட கேள்விகள் கேட்டேன். அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் ஏன் நாம் தமிழர் கட்சி மாறுன திடீர்னு மாற்றம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு சொன்ன அவன் பதில் என்னன்னா, "நீ கேட்ட கேள்விகள் எனக்கு போக போக எனக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு. என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஊடகத்தையும் சந்திக்கலைங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. ஊடகவியலாளர் யாரும் வந்தாங்கன்னா, பதில் சொல்லாம போயிடுறாரு. ஊடகத்த சந்திக்க மாட்டேங்கிறாரு. ஆனா, அப்படியே ஆப்போசிட்டா இருக்காரு உங்களுடைய கட்சி தலைவர் சீமான் அவர்கள்" அப்படின்னாரு. அப்புறம் "வேற என்னென்ன காரணங்கள்றா நீ அந்த கட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில சேர்றதுக்கு" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் ஒரு கூட்டத்தில பேருந்துல இருந்து உள்ள லைட்ட ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணது கொஞ்சம் அவனுக்கு பிடிக்கல போல. அதே மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் அந்த கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்தையும் பார்க்கும்போது, அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எப்படி இருக்காங்க பார்த்ததுக்கப்புறமும், இப்போ பிப்ரவரி 21 நாம் தமிழர் கட்சி நடத்திய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டிற்கு வந்த அவர்களுடைய கட்சி கூட்டத்தையும் பார்த்துட்டு, ரொம்ப ஒழுக்கமா இருக்கு, கட்டுப்பாடா இருக்கு, எந்த ஒரு நெரிசலும் இல்ல, மக்களுக்கு தேவையான அனைத்துமே இருக்கு. எந்த ஒரு தண்ணீர் சிரமமோ, அத்தியாவசியங்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இல்ல. அ அதே மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய கூட்டத்தில எந்த ஒரு சேருமே உடையாம இல்ல. எல்லாமே உடைஞ்சிருச்சு. அ எந்த ஒரு கூட்டம் நடத்தினாலும் அது ஒரே குப்பையா இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா உங்க கட்சி கூட்டத்தில அப்படியே ஆப்போசிட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னான். அ அவன் நாம் தமிழர் கட்சி நடத்திய அந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட பார்த்துட்டு, அவனுக்கு அப்பதான் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அ ஓ இப்படியும் ஒழுக்கமா ஒரு கூட்டத்த நடத்த முடியுமா? ஒரு தலைவன் ஒரு ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட ஒரு ஒரு மனிதன் பேச முடியுமா? அப்படிங்கிறது அவனுக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கு. அ ஒரே மேடையில 234 வேட்பாளரையும் அறிவிக்கிறாரு. 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு சரிசமமா குடுக்குறாரு. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாநாட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னான். விஜய் வரும்போது நான் அந்த கட்சி ஒரு மாற்றமா இருக்கும். ஒரு மாற்றுக் கட்சி அப்படின்னு நினைச்சேன். ஆனா இல்ல, நாம் தமிழர் கட்சி தான் ஒரு சிறந்த ஒரு மாற்றத்திற்கான கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னான். அதிமுக, திமுக இந்த கட்சி இந்த நிலத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டோம். அப்ப வேற என்ன கட்சி இருக்குன்னு பார்க்குறப்ப, நாம் தமிழர் கட்சியும், தமிழக வெற்றிக் கழகம் மட்டும் தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப நான் விஜய் ரசிகன் அப்படிங்கிறதுனால விஜய் கட்சிக்கு போனேன். ஆனா உண்மையிலேயே மாற்றத்திற்கான கட்சி, மக்களுக்கு நிக்கக்கூடிய கட்சி எது அப்படின்னு எனக்கு இப்ப தான் புரியுது. அதனால நானும் நாம் தமிழர் கட்சியில சேர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இதுலருந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உண்மையிலேயே மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள், மாற்றத்திற்கான கட்சி எது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். ஏன்னா, அ கட்சி ஆரம்பிச்சதுலருந்து இன்னைக்கு வரையும் மக்களுடைய போராட்டத்தில மக்களுக்காக களத்தில நிக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும் தான். ஆனா மேடையில தமிழக வெற்றிக் கழகம் அவர்கள் பேசுவாங்க. களத்தில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் போட்டி. களத்தில இல்லாதவங்க நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா களம்னா என்ன அப்படிங்கிறது மக்களாகிய உங்களுக்கு தெரியும். சிந்திச்சு பாருங்க. நன்றி.